இஸ்ரவேலருக்கு உபதேசம். அதிகாரம் 7. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ணக்கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை விட்டும் விக்கிரக ஆராதனைக்காரரை விட்டும் விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனைக்காரரோடு எந்தவிதமான சிநேகமும் ஐக்கியமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்தரிக்கப் போகிறார்கள். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்திலே விக்கிரகங்களை ஆராதிக்கிற புறஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜாதியாரில் குறிப்பிட்ட 7 ஜாதியாரை இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை விட்டு துரத்திவிட வேண்டும் என்றும் அவர்களை முற்றிலுமாய் சங்காரம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்திவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 ஜாதிகளை பற்றிய விவரம் வருமாறு. ஏத்தியர், இவர்கள் கானான் குமாரனான ஏத்தின் சந்ததியார். ஆபிரகாமின் காலத்திலிருந்தே இவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஆகியவை தோன்றும் வரையிலும் ஏத்தியர் வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தார்கள். ஏத்தியரின் தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தார். யோசுவா இந்த தேசத்தை முதலாவதாக பிடித்தார். தாவீதின் சேனையில் ஏத்தியருடைய பிரதானிகளில் சிலர் பணிபுரிந்தார்கள். சாலமோன் இடத்திலும் சில ஏத்தியர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். வடக்கு சீரியாவிலும் மேலும் பல பகுதிகளிலும் ஏத்தியருக்கு ராஜாக்கள் இருந்தார்கள். நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் அவர்களுடைய வல்லமை முழுவதுமாக அழிக்கப்பட்டது. கிர்காசியர், இவர்கள் கானானின் சந்ததியார். எமோரியர், இவர்கள் கானானின் சந்ததியார். இவர்களில் சிலர் ராட்சதர்களாக இருந்தார்கள். கெதர்லா கோமேர் இவர்களை முறியடித்தார்.
ஆபிரகாம் இவர்களை மீட்டுக் கொண்டார். இவர்களுடைய தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானானியர். இந்த வார்த்தை கானான் தேசத்தில் குடியிருப்பவர்களுக்கும் கானானின் சந்ததியான 11 தேசங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வசனத்தில் கானானியர் என்னும் வார்த்தை கானான் தேசத்தில் குடியிருக்கும் மற்ற ஜாதிகளைப் போல ஒரு தனி ஜாதியை குறிப்பிடுகிறது. கிறிஸ்தியர். இந்த வார்த்தைக்கு நாட்டுப்புறத்தில் வசிக்கிறவர் என்று பொருள். இவர்களும் கானானியரோடு சேர்ந்திருந்தார்கள். ஏவியர். இவர்கள் கானானின் சந்ததியார். சீகேமியர், கிபியோனியர் ஆகியோர் ஏவியர் ஆவார்கள். இவர்களுடைய தேசம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா இவர்களை ஜெயித்தார். பிற்காலத்தில் இவர்கள் சாலமோனுக்கு பணிவிடை செய்தார்கள். எபூசியர். இவர்களும் கானானின் சந்ததியார். இவர்கள் ஏபூஸ் பட்டணத்தை சுற்றிலும் வசித்தவர்கள். இந்த பட்டணம் பிற்காலத்தில் எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் கட்டளையை இஸ்ரவேல் புத்திரர் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளில் நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் எல்லைகளும் சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் உள்ள இந்த 7 ஜாதிகளை மாத்திரமே துரத்திவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறார்கள். அப்போது அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள இந்த 7 ஜாதியாரை அந்த தேசத்தை விட்டு துரத்திவிட வேண்டும். இது மாத்திரமே கர்த்தருடைய கட்டளை. இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த 7 ஜாதியாரை தவிர வேறு யாரையும் துரத்திவிட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கவில்லை. மேலும் கர்த்தர் இங்கு சொல்லுகிற கட்டளை இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது நிறைவேற்ற வேண்டிய கட்டளையாகும். இந்த கட்டளையை இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்கு நித்திய கட்டளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் அந்நிய தேசத்தாரை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேசத்திலிருந்து துரத்தி விடுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நேசிப்பது போலவே இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதியாரையும் நேசிக்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் இருக்கிறார். தம்மிடத்தில் வருகிற எந்த ஜாதியாரையும் எந்த தேசத்தாரையும் கிறிஸ்துவானவர் புறம்பே தள்ளிவிடாமல் அவர்கள் எல்லோரையும் தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிற ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை துரத்தி விடுமாறு கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த ஜாதியாரை துரத்தி விடுமாறு கட்டளை கொடுக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் அந்த ஜாதியாரை கானான் தேசத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களை கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்குள் வரவேற்கவும் கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த 7 ஜாதியாரையும் துரத்திவிட்டு முற்றிலுமாய் சங்காரம் பண்ண வேண்டும். அவர்களை சங்காரம் பண்ணாமல் இஸ்ரவேல் ஜனத்தார் அவர்களை தங்களுக்கு அடிமைகளாகவோ கப்பம் கட்டுகிறவர்களாகவோ ஒடுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த 7 ஜாதியாரையும் முற்றிலுமாய் சங்காரம் பண்ணிவிட வேண்டும். எமோரியரின் அக்கிரமம் இப்போது அதிகரித்திருக்கிறது. கர்த்தர் எமோரியர் மீது பழிவாங்கும் அளவுக்கு அவர்களுடைய அக்கிரமம் இப்போது நிறைவாய் இருக்கிறது. எமோரியர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த வித்தாக இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிற எமோரியரோடும் கர்த்தர் அருவருக்கிற மற்ற புறஜாதியரோடும் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எமோரியருடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர்களை பழிவாங்கும் காலம் வந்திருக்கிறது. இதுவே கர்த்தருக்கு சித்தமான காலம். கர்த்தர் சத்துருக்களை பழிவாங்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவர்களோடு ஐக்கியமாய் இருந்து தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களிலே பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் நடைபெறுகிறது. கர்த்தர் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய வாக்கு தத்தங்களினாலும் நாம் பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளோடு நாம் சிநேகமாய் இருக்கக்கூடாது. பாவம் நம்மை மேற்கொள்ளவும் கூடாது,
அது நம்மை ஆளுகை செய்யவும் கூடாது. நாம் பாவத்திற்கு அனுமதி கொடுத்தால் மாத்திரமே அந்த பாவம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களை துரத்திவிட்டு அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதுபோலவே விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை அழித்துவிட்டு பாவங்களை நம்மை விட்டு துரத்த வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்கிற நாம் பாவத்திற்கு சிநேகிதராய் இருக்கக்கூடாது. பாவத்தின் மீது இரக்கம் காண்பிக்க கூடாது. பாவத்தோடு சமாதான உடன்படிக்கை பண்ணாமல் அதை முற்றிலுமாக சங்காரம் பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அப்போதுதான் அந்த பாவங்களை நம்மால் முற்றிலுமாய் அழிக்க முடியும். கர்த்தர் அழிவுக்கு நியமித்திருக்கிற 7 ஜாதியாரையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டயத்தினால் சங்காரம் பண்ண வேண்டும். புற ஜாதியாரில் சிலர் பட்டயத்திற்கு தப்பித்திருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களோடு விவாக சம்பந்தம் எதுவும் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் புறஜாதியாரோடு ஏன் விவாக சம்பந்தம் பண்ணக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரோடு விவாகம் பண்ணுவதனால் தவறு ஒன்றுமில்லை என்று ஒரு சிலர் விவாதம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விவாகம் பண்ணுகிற புறஜாதியார் தங்கள் புறஜாதி மார்க்கத்தை விட்டுவிட்டு யூத மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்பது இவர்களுடைய விவாதம். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரை விவாகம் பண்ணும்போது புறஜாதியார் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பது போல இஸ்ரவேல் புத்திரரும் புறஜாதியாரின் விக்கிரக ஆராதனையை பின்பற்றி போகும் ஆபத்தும் இருக்கிறது. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் என்று கர்த்தரும் இஸ்ரவேல் புத்திரரை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது ஆபத்துக்களுக்கு விலகி பாதுகாப்பாய் இருக்கலாம். விக்கிரக ஆராதனைக்காரரோடு விவாக சம்பந்தம் பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களோடு விவாக சம்பந்தம் பண்ணுகிறார்கள். விக்கிரகங்களை விவாகம் பண்ணுகிறவர்கள் அந்த விக்கிரகங்களோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது விக்கிரக ஆராதனைக்காரரோடு எந்த விதமான சம்பந்தமும் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கானான் தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த தேசம் அவர்களுக்கு பரிசுத்தமான தேசம். கானான் தேசத்தில் விக்கிரகங்களோ மேடைகளோ இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமாய் இருந்து புறஜாதியாரின் சிலைகளை தகர்த்து போட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பிற்காலத்தில் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடக்கூடாது என்றால் அவர்கள் இப்போதே கானான் தேசத்தில் இருந்து விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட்டு தேசத்திலே விக்கிரகங்கள் இராதவாறு அதை சுத்தம் பண்ண வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை ஒரு கொள்ளை நோயைப் போல பரவுவதை தடை பண்ண முடியும். இஸ்ரவேல் புத்திரர் கானானை ஜெயிக்கும்படி செய்ய வேண்டிய காரியங்களாவன. அவர்களை முறியடித்து சங்காரம் பண்ண வேண்டும். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவர்களுக்கு இறங்கக்கூடாது. அவர்களோடு திருமண சம்பந்தம் பண்ணக்கூடாது. தங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுக்கக்கூடாது. அவர்கள் குமாரத்திகளை தங்கள் குமாரருக்கு கொள்ளக்கூடாது. அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தில் வாசம் பண்ணுகிற புறஜாதி ஜனங்களுக்கு இறங்கக்கூடாது. குற்றம் செய்தவனுக்கு நியாயம் பண்ணும் போது அவனுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது. இந்த தேசத்தாரின் பாவமான கிரியைகளை பற்றி லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கானான் தேசத்தாரை சங்காரம் பண்ண சொல்லுவதற்கு காரணங்கள்: என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள்.
அவர்கள் உங்களை விக்கிரக ஆராதனைக்காரர்களாக்கி விடுவார்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், அதே சமயத்தில் அவர் நீதியுள்ளவர். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினால் சாபம் வரும். நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் போது அவர் அந்த பாவங்களை தமது கிருபையினால் மூடி நம்மை மன்னிக்கிறார். கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே உள்ள விசேஷித்த ஐக்கியத்தை மோசே இந்த வசன பகுதியில் தெளிவுபடுத்துகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே உள்ள உறவை பற்றிய விவரம் வருமாறு: கர்த்தருடைய ஜனம், விசேஷித்த சம்பத்து, ஞானமும் விவேகமும் உள்ள ஜனம், கர்த்தருக்கு சுதந்திரமான ஜனம், பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், விசேஷித்த ஜனம், தேவனுடைய ஜனம், பூர்வ காலத்து ஜனம், பரிசுத்த தேசம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டதற்கு அவருடைய அன்பே பிரதான காரணம். அவர் இஸ்ரவேல் புத்திரரை தெரிந்து கொண்டதற்கு அவர்களுடைய பக்தியோ, பரிசுத்தமோ, பலமோ, விசேஷித்த நற்குணங்களோ காரணம் அல்ல. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் என்றும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தெரிந்து கொண்டதற்கு காரணங்கள்: கர்த்தர் அவர்களில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தம்முடைய பலத்த கையினால் புறப்பட பண்ணி அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் மீட்டுக் கொண்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டதற்கு அவர் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்ததும் அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதுமே காரணம். கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தம்முடைய வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். மோசே இந்த வசன பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் நினைவுபடுத்துகிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்திருக்கும் காரியங்கள்: கர்த்தர் பலத்த கையினால் அவர்களை புறப்பட பண்ணினார். அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் அவர்களை மீட்டுக் கொண்டார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய் என்று சொல்லுகிறார். தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள்: தேவனாகிய கர்த்தரே தேவன், உண்மை உள்ள தேவன், தமது உடன்படிக்கையை காக்கிறவர், தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தயவை காண்பிக்கிற தேவன், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிறவர், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிக்கிறவர், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிக்கிறவர். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தங்களுடைய ஜீவியத்திலே சித்திக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் உடன்படிக்கையிலும் உண்மையுள்ளவராய் இருப்பார். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவரும் அவர்களோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போனால் கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுவார்.